தமிழகத்தில் சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் கொண்டுவர பார்க்கிறார்கள் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் சார்பில் காஃபி வித் கல்வி அமைச்சர் என்ற அரசு பள்ளி மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்றது. இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 1000க்கும் மேற்பட்ட 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மொழி கொள்கையில் தமிழகத்தில் சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியையும் கொண்டுவர பார்க்கிறார்கள், அதிலிருந்து அவர்களது பாகுபாடு தெரிகிறது என்றும் கூறியுள்ளார். மொழியின் கொள்கையில் கை வைப்பது தேன்கூட்டில் கை வைப்பது போன்றது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். மலையாள திரைத்துறை போல் தமிழ் திரைத்துறையில் இருந்து பாலியல் தொடர்பான புகார்கள் பெறப்படவில்லை என்று செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 7 நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனங்களை அமைச்சர் சாமிநாதன் தொடங்கி வைத்தார். பின்னர் பேட்டியளித்த அவர், நடிகைகள் பாலியல் புகார் அளித்தால் சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். முதலமைச்சர் தலைமையில் திமுக கட்டுக்கோப்புடன் இருப்பதாகவும் அதிமுகவின் கனவு வலிக்காது எனவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இல்லை, வருகிற பட்சத்தில் அதை பற்றி நடவடிக்கை சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கும். அவங்க எல்லாம் தினந்தோறும் ஊடகங்களில் வரணும். அதுக்காக இருக்கிறவங்க மேலே பழியை போட்டு இருக்கிறவங்க மேலே புகாரை கிளப்பி விட்டு இருக்கிறவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறாரு. ஒரு காலம் அது போன்ற சூழ்நிலை வராது. முழுக்க முழுக்க மாண்புமிகு முதலமைச்சர், கழக தலைவர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவருடைய தலைமையில் கழகம் கட்டுப்பாடோடு வீரநடை போட்டுக் கொண்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை முதல்வரோட வெளிநாட்டு பயணம் அது ஒன்றும் இல்லை. அதுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லை. மிக சிறப்பாக சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது. அவருடைய உதயகுமாருடைய குறிப்பாக அதிமுகவுடைய பகல் கனவு பலிக்காது. தருமபுரி நகராட்சி அலுவலக கூட்டத்தில் உட்கட்சி பூசல் காரணமாக சேர்மனை கண்டித்து துணை சேர்மன் வெளிநடப்பு செய்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. 33 வார்டுகளை கொண்ட தருமபுரி நகராட்சியில் சேர்மனாக திமுகவை சேர்ந்த லட்சுமி என்பவரும் துணை சேர்மனாக நித்யா என்பவரும் உள்ளனர். இந்த நிலையில் நகர்மன்ற கூட்டத்தில் நித்யாவுக்கு உரிய இருக்கை வழங்காமல் அவமதிப்பதாகவும் மரியாதை கொடுப்பதில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த நித்யா நகராட்சி கூட்டத்திற்கு வருகை தந்து சேர்மனை கண்டித்து வெளிநடப்பு செய்தார். இருக்கை அமைக்காதது குறித்து கேட்டால் சேர்மனின் கணவர் மிரட்டுவதாகவும் இது தொடர்பாக கட்சி தலைமையை அணுக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எந்திரிச்சு வெளியே வந்தேன். ரெஸ்பான்ஸ் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன். வைஸ் சேர்மனுக்கு அப்போ என்ன மரியாதை? முனிசிபாலிட்டியாக நடக்குது. முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் மாதிரியே இல்லை, கட்ட பஞ்சாயத்து மாதிரி இருக்குது. கேட்டால் மிரட்டுறாங்க, திட்டுறாங்க. அவரு தான் ஹஸ்பண்டு தான், அவரோட ஹஸ்பண்ட் சேர்மனோட ஹஸ்பண்டு தாங்க மிரட்டுறாரு. செய்வாங்கன்னா முது பின்னாடி உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. திருவாரூர் வணிக வரித்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் 1.5 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்துள்ளனர். திருவாரூர் துர்காலயா தெருவில் அமைந்துள்ள மாவட்ட வணிக வரித்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் 10க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது வணிக வரித்துறை இணை ஆணையர் அருண் பாரதியிடமிருந்து கணக்கில் வராத 1,50,000 ரூபாயை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோட் திரைப்படத்திற்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்பதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. விஜய் நடித்துள்ள தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற திரைப்படம் வரும் 5ஆம் தேதி திரைக்கு வருகிறது. இந்த நிலையில் சமூக ஆர்வலர் தேவராஜன் என்பவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் விஜய் படத்திற்கு திரையரங்கு நிர்வாகம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கவும் அதிக காட்சிகளை திரையிட திட்டமிட்டு இருப்பதாகவும் கூறியுள்ளார். எனவே இது தொடர்பாக கண்காணிக்க விதிகளை மீறும் திரையரங்கு நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார்.